முக்தாருக்கு சொம்படிக்கும் திருமாவளவன் குறித்து தான் இந்த காணொளியில நம்ம விரிவாக காண இருக்கோம். இந்த நிகழ்வில் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விடயமாகத்தான் பார்க்க தோன்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த நபர்கள், இந்த புகைப்படங்கள் அப்படிங்கிறது அத்தனை பேருமே எப்படியெல்லாம் சீமானையும் சீமான் கட்சியையும், இன்னும் சொல்ல போனா அவர்களது தம்பி தங்கைகள் வரை எல்லாரையும் இழிவுபடுத்த முடியுங்கிறத ரொம்ப தெளிவாக செய்து கொண்டிருந்த நபர்களுக்கு கூட்டு சேர்ந்து நிற்பது போல திருமாவளவன் நிற்பது மிகவும் கேவலமாக பார்க்கப்படுகிறது. வேலூர்ல நடைபெற்ற முக்தார் அவர்களுடைய மை இந்தியா அப்படிங்கிற ஒரு ஊடகம், அது பேர் ஊடகம்லாம் கிடையாது, அது முழுக்க முழுக்க அவதூறு பரப்பக்கூடிய ஒரு கம்பெனியாக அவர் வைத்து தனியா நடத்திக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கலந்துக்கிட்டு திருமாவளவன் அவர் உரையாற்றி இருக்காரு, கேக்கு வெட்டி விட்டு முக்தாருக்கு ஊட்டி விட்டுருக்காரு. கூட இந்த காந்தராஜ் வேற அப்படின்னு சொல்லிட்டு அமீர் அவர்கள் வேற உக்காந்துருக்காங்க. அப்ப இப்படி பார்க்கும்போது தான் நமக்கு தெரிகிறது, ஏன் இந்த அளவுக்கு இழிவான மலிவான அரசியலை இவர்கள் செய்து வந்ததன் நோக்கமும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு நாம் தமிழர் கட்சியுடைய சுற்றுச்சூழல் பாசறையில் இருக்க வெண்ணிலா தாயுமானவன் அவங்க, முக்தாரை போன்ற தரமற்ற பொறுக்கிகளை ஊக்குவிப்பதற்கு தாங்கள் வெட்கப்பட வேண்டும் திருமா. இவனுக்கெல்லாம் சமூக அங்கீகாரம் அளிக்கும் உங்கள் தரமும் நீங்கள் பேசும் அம்பேத்கரின் பெண் சமத்துவமும் பெரும் கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை சீப் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிவு செய்திருந்தாங்க. அவர்கள் மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங்கில் இருக்க ஹெட்டான தலைமையில் இருக்க சுனந்தா தாமரை செல்வன் அவர்களும் முழுக்க முழுக்க வன்மத்தை கொட்டும் ஊடகத்திலும் அமர்த்தும் கொண்டு புறணை பேசும் இந்த ஆளுக்கு விழா ஒரு கேடு, அதில் ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவர் என தன்னை சொல்லிக் கொள்பவர் கேக் ஊட்டி விடுகிறார். நாளை இவர் வீட்டு பெண்களை அந்த கயவன் இழுத்து அசிங்கப்படுத்தினாலும் இப்படி கொண்டாடுவாரா அப்படின்ட்டு ஒரு தரமான பதிலடியோட அவங்க இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாலும் மிக முக்கியமானவர்களுடைய கருத்துக்களாக இதை நம்ம எடுத்து சொல்றோம். இதை சொல்வது மட்டும் இல்லாம நமக்கே தெரியும் இது எவ்வளவு இழிவானது மலிவானது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல போய் திருமாவளவன் இப்ப அமீர் இருக்காருன்னா கூட பாருங்களேன், அது இங்க இருக்கும், அடுத்து வேற ஒரு ஆட்சி அங்கிட்டு பறந்து போயிடும் அப்படின்லாம் எல்லாம் இருக்கும். திரும்பவும் அதே தான். அப்படி இருந்தாலும் கூட தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இங்க காட்டிக்கிட்டு இருக்க அந்த நபரும் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஆளோட போய் நிற்கிறார் அப்படின்னா அவருடைய அங்கீகாரம் என்ன? நேற்றைய தினம் மோடியோட போய் நின்று இருக்காரு. ஆனா முழுக்க முழுக்க எதிர்ப்பதெல்லாம் மோடியுடைய அரசியல் சித்தாந்தத்தை. இது என்ன மாதிரி போக்குன்னு தெரியல. ஒரே ஒரே ஒரு முறை சீமானவர்கள் சந்தித்தாலோ ஒரு புகைப்படம் வந்தாலோ எந்த அளவிற்கு இவர்களெல்லாம் துள்ளி குதிப்பார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவர்கள் எவ்வளவு இழிவான வேலை செய்தாலும் அதை ஒரு பெரும் விதமாக கண்டுக்காம அதை பாத்தீங்கன்னா மாண்பு அப்படி இப்படின்னு கடந்து போவாங்க. ஆனால் சீமானவர்கள் சின்னதாக எது செய்தாலும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்களா, இவர் ஒரு ஆர்எஸ்எஸ், இவர் இந்த சொம்பு தூக்கிங்கிற மாதிரி ஒரு மலிமான அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த திராவிட உடன்பிறப்புகளும் மட்டுமில்லாமல் திராவிட ஒட்டுண்ணியாக இருக்கக்கூடிய இந்த ஒட்டு கட்சிகளும் அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது.